எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஃபிஜி நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியா உதவும், பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என திரிணாமுல் காங்கிரஸ் திடீரென அறிவிப்பு. ராகுல் தனது திறமையை நிரூபித்து காட்ட வேண்டும் என கூறியிருப்பதால் சர்ச்சை. சென்னையில் அரசின் இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நடப்பாண்டு முதலே பட்டம், பட்டய படிப்புகள் தொடக்கம். ஆம்புலன்ஸை தாக்கினால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. சென்னை ஈசிஆரில் உள்ள பங்களாவிற்கு இஎம்ஐ கட்டாததால் ஜப்தி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட விவகாரம். நோட்டீஸை வாங்க மறுத்து நடிகர் ரவிமோகன் தரப்பு பிடிவாதம். இனி விரிவான செய்திகள். ஃபிஜி நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியா உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்துள்ள ஃபிஜி நாட்டின் பிரதமர் சிதிவேனி ரபுகா பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். ஃபிஜி கடல்சார் பாதுகாப்புக்கு இந்தியா உதவும் என்று வாக்குறுதி அளித்த பிரதமர் மோடி, இரு நாடுகளும் ஒரே பாதையில் பயணிக்கின்றன என்றும் வளமான பசிபிக் பகுதி என்ற முழக்கத்தை ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டப்படிப்பு தொடர்பான தகவலை வெளியிட வேண்டும் என்ற மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் 1978ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி பட்டம் பெற்றது உட்பட அவரது அனைத்து கல்வி விவரங்களையும் கேட்டு நீரஜ் என்பவர் மனு அளித்திருந்தார். விவரங்களை அளிக்குமாறு யூனிவர்சிட்டிக்கு மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் இபிஎஸ் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள அமைச்சர் மா. சுப்பிரமணியன், ஆம்புலன்ஸை தாக்கினால் 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். அதோடு இல்லாமல் கைது செய்யப்பட்டவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சென்னை கோட்டூர்புரத்தில் அரசின் சென்னை இதழியல் கல்வி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை தொடங்கி வைத்தார். டிஜிட்டல் ஊடகம் சார்ந்த படிப்புகள் ஓராண்டுக்கு வழங்கப்படுகின்றன. விடுதி வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 ரூபாய் கல்வி கட்டணம். ஸ்டுடியோக்களும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பு ஆண்டிலேயே பட்டம் மற்றும் பட்டய படிப்புகள் தொடங்கிவிட்டன. ஆண்டுக்கு 40 மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் ரேவதி பரமேஸ்வரன் மற்றும் திருப்பூர் பாரதியார் நூற்றாண்டு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி ஆகியோரின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர் தினத்தை ஒட்டி செப்டம்பர் 5ஆம் தேதி விருதை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். பிரதமர் வேட்பாளராக ராகுலை ஏற்க முடியாது என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூறியிருப்பது இந்தியா கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்பது இன்னும் முடிவாகாத நிலையில் சில கட்சிகள் ராகுலை ஆதரிக்கின்றன. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ராகுல் முதலில் தனது திறமையை நிரூபித்து காட்ட வேண்டும் என கூறியிருப்பதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அது 2 நாட்களில் வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழகத்தில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 27, 28ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவையில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடாமுயற்சி ஒன்றே வெற்றிக்கான வழி என்று விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வெற்றிகரமாக விண்வெளியில் பயணம் மேற்கொண்டு ஆய்வுகளை நடத்திய சுபான்ஷு சுக்லா பிரதமரை சந்தித்து தனது பயண அனுபவங்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மாணவர்களுடனும் அவர் கலந்துரையாடினார். தனது விண்வெளி பயணம் மற்றும் ஆய்வுகள் பற்றி அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அவர் விண்வெளித்துறைக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்து ஆயிரக்கணக்கானோர் காத்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதற்காக சிறப்பு இணையதளத்தை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது. அதில் விண்ணப்பித்தால் 45 நாட்களில் ரேஷன் கார்டுகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட 6 கட்சிகளுக்கு கட்சிகளின் அங்கீகாரம் தொடர்பான விவகாரத்தில் அக்கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது. 6 ஆண்டுகளாக எந்த தேர்தல்களிலும் விதிமுறைகளை பின்பற்றாததால் அக்கட்சிகளுக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அலுவலகத்தில் ஆஜராகி எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.